Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப வரப்பிரசாதமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ரொம்ப பில்டப்லாம் பண்ணாமல் நேராக வீடியோவுக்கே போயிடலாங்க. என்னென்னா முருங்கைக்கீரை சூப்பு தாங்க வைக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதோட பலன்கள்லாம் பயங்கரமாக இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், முருங்கைக்கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதான முதியவர்கள் வரைக்குமே தேவைப்படக்கூடிய அனைத்து நன்மைகளும் இந்த முருங்கை சூப்பில் இருக்குங்க. நம்ம இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம். என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது போக கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபியை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முருங்கைக்கீரையோட ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நம்மளோட மூளையில் ஆரம்பித்து மூட்டு வலி வரைக்குமே யூஸ் ஆகுதுங்க. உடம்புல உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அத்தனை விஷயத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ உதவுது. நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுது. இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா பீட்டா சிட்ரோஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நிறைய இருக்குது. இது கல்லீரல் பாதுகாப்பில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுதுங்க. வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்மளோட தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கும் இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ உதவி பண்ணுதுங்க. இப்போது இந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம். அதை அரையும் குறையுமா தட்டி கொண்டு வந்துடலாம். ரொம்பவே நுணுக்கி பவுடர் ஆக்க வேண்டாம். கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்க மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அடித்து கொண்டு வந்துடலாம். அதை ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை 1 கப் அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பூவு பிஞ்சுலாம் இருக்குது. அதாவது பூவோட பிஞ்சு இருக்கும் இல்லையா, மொட்டு, அதோடு சேர்த்து எல்லாமே கலந்துருக்கு. இந்த கீரையை பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக தண்டுகளோடையும் போடலாம். ஆனால் தண்டெல்லாம் பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம வடிக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதனால் தண்டு அந்த இதெல்லாம் எடுத்தாச்சு. வெறும் தலைகளை மட்டும் இப்போ சேர்த்துருக்கோம். நல்லா சாறு இறங்குற மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரையோட சூப்பு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க. இது கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுலேருந்து நம்மளோட தொண்டை வலி, சளி பாதுகாப்பு, அப்புறம் செரிமானமின்மை, தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல மருந்தாக இருக்குங்க. அதுவும் முருங்கைக்கீரையோட சூப்பு. முருங்கைக்கீரையில் நம்ம பலவிதமாக எடுத்து நிறைய இன்க்ரீடியண்டாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம நுணுக்கி வச்சுருந்த சீரக மிளகை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு தோலோடைய தட்டி நம்ம சேர்த்துக்கலாம். எதையுமே முழுசாக அரைக்காமல் தட்டி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பின்னாடி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த முருங்கைக்கீரையை கீரையாவோ அல்லது சூப்பாவோ நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோட அளவை அதிகரிக்க செய்துங்க. அதுக்கு தேவையான அயன் கண்டென்ட்டை அதிகமாக வச்சுருக்கு இந்த முருங்கைக்கீரை. அது மட்டும் இல்லைங்க, ரத்த சோகையை தடுக்குதுங்க. பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய வயிற்று வலியை குறைக்குதுங்க. முக்கியமாக இளம் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு பிறக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்தை ரொம்ப மேம்படுத்துறதுக்கும் இந்த முருங்கைக்கீரையோட சூப்பு அவ்வளோ அருமையாக உதவி செய்துங்க. அது மட்டும் இல்லை, முருங்கைக்கீரையோட சூப்பை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் ஆஸ்துமா நோயை ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு மூலிகை முருங்கைக்கீரை. இப்போ நல்லா கொதித்து சாரெல்லாம் இறங்கியாச்சுங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையோட சூப்பு நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அருமையான சூப்பு இப்போ தயாராகிடுச்சு. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையில்லைனாலும் உப்பு கம்மியாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டி ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த தலை, பூண்டு இதெல்லாம் கூட மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதையுமே சூப்பில் கலந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு சிலருக்கு அது பிடிக்காது, வழவழான்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் இது கொதித்து எல்லா சாரும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது போக அது தனியாகவே நம்ம சட்னி மாதிரி அரைச்சி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேஸ்ட் பண்ண தேவையில்லை. முருங்கைக்கீரை ஒரு சீசனில் நிறைய கிடைக்கும் இல்லைங்களா? அந்த சமயத்தில் நம்ம நிறைய கீரைகளை வாங்கிட்டு அதை நிழல்லையே உலர்த்திட்டு
ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கீரைகள் கிடைக்காத அந்த சீசனில் அந்த பொடியை வச்சு கூட நம்ம வந்து சூப் தயாரித்து குடிக்கலாம். அந்தளவுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை நம்ம நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாட்டுக்காரங்க திரும்பவும் நம்ம நாட்டுக்கே வந்து இது நமக்கே மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அந்தளவுக்கு இதோட மகிமை வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியுது, நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்பவே உதாசீனப்படுத்துகிறோம் இந்த கீரையை. தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இந்த தகவலை பகிர்ந்து நீங்களும் பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோட கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.